ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது வந்து ஒரு 525 லிட்ரு வோல்டாஸ் கம்பெனியில் வர டீப் ஃப்ரீசர். இது ப்ராப்ளம் என்னென்னா, இன்னர் காயில் வந்து லீக்கேஜ் இருந்தது. அது எப்படி கன்ஃபார்ம் அப்படின்னா, நம்ம கண்டென்சர் வந்து எங்கேயாவது வந்து ஆயிலு அடிச்சிருந்தாலோ, இல்லை நமக்கு வந்து செக்ஷன் பைப்பில் நமக்கு வந்து இந்த இதில் வரும் கூலிங் காயிலேருந்து ரிட்டர்ன் வர பைப்பில் ஓவராக துருப்பிடிச்சு அந்த இடத்துல வந்து ஒரு வேளை ஆயில் வந்து லீக் இருந்ததுன்னா கூட, இல்லை நமக்கு வந்து ப்ரெஷ் அவுட் பண்ணுறப்போ, இல்லை கம்ப்ரஸர் ரன்னிங்கில் வந்து நமக்கு வந்து அந்த இடத்துல பிடிங்கிட்டு வந்தது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னா, நம்ம வந்து அதை வச்சு நமக்கு எங்கே லீக் இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து பண்ணது என்னென்னா, கண்டென்சர் வந்து நல்லாயிருக்கு. இதோட நமக்கு வந்து ரிட்டர்ன் வர செக்ஷன் பைப் வந்து உள்ளே இருந்து வர்றது எல்லாமே வந்து ஐரன் பைப்பு தான். அந்த ஜாயிண்டில் வந்து பைப்பு வந்து ஓவராக வந்து மேலே அந்த ஹோஸ் வந்து இருந்ததுனால அந்த இடத்துல ஈரம் இருந்து துருப்பிடிச்சு வந்து லீக் வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம கூலிங் காயில் வந்து எக்ஸ்ட்ரா பைப்பு ஃபிட் பண்ணுற மாதிரி ஆச்சு. இதுக்கு வந்து நம்ம வந்து 1/4 பைப்பு வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். அதாவது இந்த பாக்ஸுக்கு அவங்களோட யூஸ் என்ன அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து ஒரு சில்லர் டைப்பு. அதாவது 0லேருந்து ஒரு 10 டிகிரி உள்ளே தான் நமக்கு அவங்களுக்கு வந்து கூலிங் தேவைப்படும். 0க்கு கீழெல்லாம் தேவைப்படாது. ஸோ அதனால் வந்து ஜஸ்ட்டு வந்து 4 லைன் பைப் வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணுறோம். ஒருவேளை இவங்கள வந்து கொஞ்சம் அதிகமாக கூலிங் வேணும், ஒருவேளை ஃப்ரீசிங் வர அளவுக்கு வேணும் அப்படின்னாங்கன்னா, இதில் வந்து 7 இல்லைன்னா 8 வருஷம் வந்து நம்ம வந்து பைப் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 15 மீட்டர் காயில் நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 மீட்டருக்கு மேலே வந்து யூஸ் ஆகும். ஒரு அதிகபட்சமான ஒரு 2 மீட்ரு 2.5 மீட்டர் வந்து மிச்சமாகும். அது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம அந்த ஃப்ரண்ட் அந்த பாக்ஸு கம்ப்ரஸர் பாக்ஸுக்கு மேலே இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் அதிகமாக சுற்றணும் அப்படின்னா அது கூட வராது. 1 மீட்ரு 1.5 மீட்டர் தான் மிச்சமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுற கிளாம்பு வந்து கிச்சன் ரேக் செட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது வீட்டில் வந்து இந்த இன்டீரியர் பண்ணுற இடத்துல கிச்சன் ரேக் செட்டு யூஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து பைப்புக்கு வரும். இந்த மாதிரி 1/4 பைப்ஸில் சைஸில் பைப்பு வரும். அந்த பைப்புக்கு அந்த யூஸ் பண்ணுற இடத்துல வரும் இந்த ரேக் செட்டு கிளாம்பு. ஒருவேளை ஹார்ட்வேர் ஷாப்பில் கேட்டிங்கன்னா தருவாங்க. இதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்க்ரூ எல்லாமே வந்து ஸ்டீலில் போட்டோம்னா நல்லாயிருக்கும். நமக்கு வந்து அதிகமாக வந்து துரு பிடிக்காது. அந்த கிளாம்பு கூட பக்கா 100% வந்து ஸ்டீலில் இருக்கும். துரு எதுவும் பிடிக்காது. இதில் இருந்தது வந்து 290 கேஸ் கம்ப்ரஸர் இருந்தது. கம்ப்ரஸர் வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இன்கேஸ் கம்ப்ரஸர் வந்து இல்லை, ஜஸ்ட் இந்த பாக்ஸ் மொத்தமே நமக்கு வந்து ப்ராப்ளத்தில் இருந்தது அப்படின்னா, இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பைப் சுற்றுறதுக்கு ஒரு எல்ஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 72 கம்ப்ரஸர் வந்து சரியாக போயிடும். அதாவது கண்டென்சர் அதோட சைஸில் இருக்கிறப்போ, இல்லை கண்டென்சர் கூட லீக் இருக்கும் அப்படின்னு டவுட் இல்லை, ரொம்ப வந்து துருப்பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது கூட கலந்து சேஞ்ச் பண்ணியிருக்கணும். ஆனால் கண்டென்சர் வந்து நல்லாயிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் கண்டென்சர் கூட கலந்து சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா திருப்பி வந்து அகைன் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வராது. Вчера продано Екатеринбурге. Тенденция на это валету.
Roll in that chain and put the front. ಇಷ್ಟ ಉಂಡು Essa. Attention. Langle ಬಗ್ಗೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಲಾಕ್ ನನಗೆ
Graças, como. பைப்பு வந்து ஃபிட் பண்ணுற ஒர்க் வந்து ஆகிப்போச்சு. இதுக்கு மேலே வந்து இந்த பைப்புக்கும் அந்த நம்ம பாக்ஸ் ஷீட்டுக்கும் வந்து ஜஸ்ட் பாண்டிங்காக நம்ம வந்து மெட்டல் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இந்த மெட்டல் பேஸ்ட் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, அதாவது ஒரு கார் பட்டி, அதாவது பாடிக்கு வந்து நம்ம பெயிண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐரன் ஷீட்லேயாவது அந்த இதில் வந்து இது நல்லா ஒட்டுறதுக்காக, அந்த கேப் வந்து ஃபில் பண்ணுறதுக்காக இந்த மெட்டல் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அதாவது பெயிண்டிங் பண்ணுற இடத்துல, பட்டி பேஸ்ட் பண்ணுற இடத்துல இது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நம்ம அந்த காப்பர் பைப்பும் அந்த கலர் ஷீட்டு இதுவும் வந்து ரெண்டும் நல்லா பாண்டிங்காக இருக்கணும். நல்லா ஒட்டிகிட்டு இருந்தது அப்படின்னா தான் அந்த பைப்பு ஐஸ் கட்டுறப்போ அந்த மெட்டல் பேஸ்ட்டும் சேர்த்து ஐஸ் ஆக்கி அந்த ஷீட்டோட வந்து ஐஸ் வந்து கூலிங் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ தான் வந்து நமக்கு பாக்ஸுக்கு உள்ளே எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து ரிசல்ட் இருந்ததோ கிட்டத்தட்ட அதே ரிசல்ட் வந்து ஒரு 85% நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ தான் வந்து பக்காவாக நம்ம உள்ளே வைக்கிற மெட்டீரியல் எல்லாம் கூலிங் வந்து நல்லா இருக்கும். இந்த பாக்ஸுக்கு நம்ம வந்து புது ஸ்டெய்னர் வந்து ஃபிட் பண்ணுறோம். அதாவது ஸ்டெய்னர் ஆல்ரெடி இருந்தது வந்து 2-வே ஸ்டெய்னர் இருந்திருக்கு. கண்டிப்பாக வந்து ஃபில்டர் மாற்றி ஆகணும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இது கூட வந்து நம்ம இதுக்கு வந்து கேப்லரி கூட நம்ம வந்து புதுசு வந்து போடுறோம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரிஜினல் பிஞ்ச் பாக்ஸ்ன்னு சொல்லலாம். யாரும் இது வரைக்கும் கேஸ் டாப் அப் கூட பண்ணல. அதனால் கம்ப்ரஸர் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கும். கண்டென்சரில் எந்த ஒரு டஸ்ட்டும் எதுவுமே இல்லை. ஏன் கேட்டோம் அப்படின்னா, அதாவது கேஸ் சார்ஜிங் பண்ண தான் வந்து உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா லீக் ஆகிறதாகட்டும், இல்லை கண்டென்சரில் வந்து டஸ்ட்டு சேருது எல்லாமே வந்து வெளியில் இருந்து ஏர் உள்ளே போய் வர்றது, நம்ம வந்து திருப்பி வேக்யூம் வச்சு திருப்பி பண்ணி ஃப்ளஷ் அவுட் பண்ணி அந்த மாதிரி ஒர்க் பண்ண தான் அந்த மாதிரி வந்து அதிகமாக நடக்கும். கேஸ் வந்து பிஞ்சில் இருந்தது அப்படின்னா அந்த பாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லாமே நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு. அதுக்குன்னு கண்டென்சர் எல்லாம் செக் பண்ணாமல் நம்ம வந்து போட முடியாது. இப்போ இந்த கண்டென்சர் வந்து நல்லா இருந்தது. இதுக்கு போடுற ஸ்டெய்னர் வந்து 15 mg ஸ்டெய்னரு, சிலிக்கா ஜெல் ஸ்டெய்னர் தான். ஒருவேளை 25 mg போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். 15 வந்து சரியாக போயிடும்.
ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். கேப்லர் வந்து இதுக்கு வந்து 3.6 போடுறோம். 0.36 சைஸு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 8.5 ஃபீட் போடுறோம். இல்லை 9 அடி கூட போட்டுக்கலாம். நம்ம வந்து ஒரு 8 அடி போடுறோம். ఏం చేసేదా దీన్ని ఏడ ఇప్పుడే తీసినావా చెప్పు చెప్పు. చూసిపోయారు టొమాటో రూమ్లో పోతాను అంత పంటకి సోమవారం వస్తుంటేస్తాను ఇంట్లో కొట్టేది చెప్పలా కృష్ణ పండగ పోతాను వస్తున్నానా ఉండు కృష్ణ కట్ అయ్యి నువ్వు నీట్గా రావాలా ఉండు నేను చెప్పినప్పుడు అది గతం లేదు కదా
ಕೃಷ್ಣ ಮಲ್ಲಿ ದಿಸ್ಬಿಟ್ಟು கிட்டத்தட்ட ப்ரீசிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிச்சு. எல்லா ஜாயிண்ட்டும் போட்டாச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம வேக்யூம் வச்சுட்டு கேஸ் சார்ஜிங் பண்ண போகிறோம். கம்ப்ரஸர் வேக்யூம் வச்சுருக்கோம். 290 கேஸு. இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு 15 + 20, 23 உள்ள ஒரு ப்ரெஷரில் இதுக்கு வந்து நமக்கு வந்து கூலிங் செட் ஆகும். ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் நம்ம பாக்ஸ் கண்டிஷன் எக்ஸலண்ட்டாக நமக்கு வந்து ஐஸ் வந்து ரிட்டன் நமக்கு ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஒருவேளை நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.